வெல்கம் டு வெந்தே கிச்சன். இன்றைக்கி நம்ம வீட்டிலையே சூப்பரான எல்லாருக்கும் பிடிச்ச கிரேப் ஐஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்பவும் டேஸ்டியாகவும் டெலிஷியஸாகவும் இருக்கும். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நாம் கிரேப் ஐஸ் செய்கிறதுக்கு இப்போ நல்லா ஒரு கிண்ண அளவுக்கு ஒரு பவுல் ஃபுல்லாக பன்னீர் திராட்சையை நல்லா ஒரு 2-3 தடவை நல்லா உப்பு மஞ்சள் தூள்லாம் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன். அதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கணும். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அது கூட நம்ம ஒரு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு அது கூட ஒரு 1/2 லெமன் ஸ்பீஸ் பண்ணி எடுத்துக்கணும், பிழிஞ்சு விட்டுக்கணும். பிழிஞ்சிட்டு அதை நம்ம நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வர போகிறோம். இப்போ இது நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் நல்லா இந்த திராட்சையை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இதை நம்ம ஒரு ஃபில்டர் வச்சுட்டு நல்லா ஃபில்டர் பண்ணிடணும். ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம மோல்டில் ஊற்றி வச்சுட்டா சூப்பரான ஐஸ் ரெடி ஆகிடும். இப்போ இதை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு நம்ம இதை ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நம்ம சர்க்கரை அளவு கம்மியாக இருக்கா அதிகமாக இருக்கான்னு பார்த்துக்கணும். அப்போ நம்ம சர்க்கரையை கூடவோ குறைச்சோ போட்டுக்கலாம். நான் ஒரு 1/4 கப்புக்கு மேலே தான் சர்க்கரை போட்டிருக்கேன். நீங்கள் தேவைன்னா இன்னமும் குறைச்சி சேர்த்துக்கலாம். சிலர் சர்க்கரையே இல்லாத கூட சாப்பிட்றவங்க சர்க்கரை போடாமையும் செஞ்சு சாப்பிடலாம். இப்போ நம்ம இதை ஒரு டம்ளரில் ஊற்றிட்டு இந்த மோல்டில் நம்ம ஊற்றி வைக்க போகிறோம். இப்போ இந்த மோல்டில் எல்லாத்துலேயும் நீங்கள் ஃபில் பண்ணிவிடுங்க. இப்போ எல்லா மோல்டுலேயும் நம்ம கிரேப் ஜூஸை ஃபில் பண்ணியாச்சு. அதுக்கு மேலே நம்ம இந்த ஸ்டிக்கை மூடிட்டு நம்ம அதை எடுத்து வச்சிட்டோம்னா சூப்பரான ஐஸ் ரெடி ஆகிடும். இது ஒரு 6 to 8 hours இல்லை ஓவர் நைட்டு நம்ம வச்சுட்டு கூட எடுத்து காலையில் எடுத்தால் சூப்பராக ரெடி ஆகிடும் ஐஸ்கிரீம். இப்போ நான் ஓவர் நைட் வைக்க போகிறேன். ஓவர் நைட் வச்சுட்டு நம்ம காலையில் எடுத்து பார்க்கலாம். இப்போ ஐஸ்கிரீம்லாம் ஓவர் நைட் வச்சு எடுத்தாச்சு. எடுத்துட்டு இப்போ இதை நம்ம உடனே எடுத்தால் வராது. அதுக்காக ஒரு பவுலில் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு அதை நம்ம கொஞ்ச நேரம் ஒரு நிமிஷம் ஒரு 5 நிமிஷமாக வச்சுட்டு எடுத்தோம்னா அது ஈஸியாக எடுக்க வரும். இப்போ பாருங்கள், நம்ம இப்போ எடுத்தோம்னா சூப்பராக ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் வெளியே வந்துடும். இப்போ பாருங்கள், சூப்பரான கிரேப் ஐஸ் வீட்டிலையே ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. இதை வீட்டில் எல்லாருமே நீங்கள் ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள். வீட்லேயே சூப்பரான கிரேப் ஐஸ் ரெடி ஆகிடுச்சு. இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிச்ச ஐஸ். இந்த ஐஸை நீங்கள் வீட்டில் எல்லாருமே செஞ்சு பாருங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.